வணக்கம். இயக்குனர் அலுவலகம், மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம், குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது கோடை பருவ சாகுபடியின் நன்மைகள். கோடை பருவத்தில் அதிக நீர் தேவையுள்ள நெல் சாகுபடிக்கு பதிலாக நீர் குறைவாக தேவைப்படும் பயிர்களை சாகுபடி செய்து பயன்பெற விவசாயிகள் அறிவுறுத்தப்பட வேண்டும். மேலும் பயிர் சுழற்சி மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடி மூலம் மண் வளம் அதிகரித்து பூச்சி நோய் தாக்குதல் குறைந்து மகசூல் அதிகரிக்க வழிவகுக்கிறது. கோடைப்பருவ சாகுபடி செய்ய உகந்த சிறுதானிய பயிர்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, வரகு, குதிரைவாலி, பயிர் வகை பயிர்களான உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை மற்றும் எள் ஆகிய பயிர்களை சாகுபடி செய்திடலாம். கிடைக்கக்கூடிய பலன்கள்: குறைந்த நீரில் அதிக மகசூல். பயிர் சுழற்சி செய்வதால் பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி மற்றும் நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. பயிர் வகை பயிர்களான வளிமண்டல நைட்ரஜனை வேர் முடிச்சுகளில் சேமிப்பதனால் அடுத்து வரும் பயிர்களின் வளர்ச்சி சீராகும் மற்றும் அதிக மகசூல் கிடைக்கிறது. தலைச்சத்தும் தேவை குறைகிறது. ஒவ்வொரு பயிருக்கும் வேரின் வளர்ச்சி மற்றும் வேரின் ஆழம் ஆகியன வேறுபடுவதால் அடுத்து சாகுபடி செய்யப்படும் மாற்று பயிருக்கு நல்ல வேர் வளர்ச்சி அதிகரிப்பதால் கூடுதல் மகசூல் கிடைக்கிறது. தானிய பயிரினை தொடர்ந்து பயிர் வகை பயிர்கள் அல்லது எண்ணெய் வித்துக்கள் பயிரிடுவதால் தேவைப்படும் உரச்சத்துக்களான தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களின் அளவில் வேறுபாடுகள் உள்ளதால் மண்ணில் உள்ள உரச்சத்துக்களின் பயன்பாடு அதிகரிக்கின்றது. நிலக்கடலை, பயறு வகைகள் போன்ற பயிர் வகைகளினால் அதற்கு பின் மேற்கொள்ளப்படும் பயிர்களுக்கு உழவு பணிகள் எளிதாகுவதுடன் மண் வளம் மேம்பாடு அடைவதால் அடுத்த பயிரினுடைய வேரின் வளர்ச்சி நன்றாக அமைந்து அதன் மகசூல் அதிகரிக்கிறது. இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.